ஹே ஆல், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் வந்துட்டு இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனில் பிரியாணி பண்ண போகிறோம். 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதுக்கு என்னென்ன தேவைன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, 1/4 கிலோ கறிக்கு பிரியாணி பண்ண போகிறோம். நான் வந்துட்டு 2 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன், பிரியாணி ரைஸ். அதுக்கு வந்துட்டு 3 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸில் 3 தக்காளி எடுத்துக்கணும். தென் 1 கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும். அண்ட் 1 கைப்பிடி புதினா வச்சுக்கணும். இதில் நமக்கு வந்துட்டு டேஸ்ட்டுக்கு கொடுக்கும். இது வந்து பிரிஞ்சி இலை, கிராம்பு 2, அன்னாசி, பட்டை 1, லவங்கம் 1 எடுத்துருக்கேன். ஏன்னா சும்மா 2 டம்ளர் நம்ம பண்ணுறதுனால இது போதும். தென் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு க்ரீன் சில்லி எடுத்துருக்கேன் நான். ஏன்னா நம்ம வந்து நிறையா சில்லி பவுடர் வந்துட்டு ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு தகுந்த காரத்துக்கு எடுத்துக்கோங்க. எங்கள் ஃபேமிலியில் காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றதுனால நாங்கள் 1 மட்டும் எடுத்துருக்கோம். இந்த ஸ்டவ் வந்து பற்ற வச்சுக்கலாம். இப்போது பேன் ஹீட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணி, பேன் ஹீட் ஆனோடனே நம்ம வந்துட்டு கல்லெண்ணெய் ஆட் பண்ணணும். 24 ஸ்டெப் ரைஸ் வந்து நம்ம 2 டம்ளர் எடுத்துக்கணும். நம்ம அங்கே பேன் ஹீட் பண்ணுற கேப்பில் நம்ம இதை வந்துட்டு ஊற வச்சிடலாம். இது வந்து ஒரு 25 மினிட்ஸ் போல் ஊற வைக்கணும். இப்போ பேன் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்துட்டு எண்ணெய் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதில் பேன் ஹீட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் கசகசா, அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ண ஆனியன்ஸ் வந்துட்டு போட்டுக்கலாம். அதில் இது நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் கோல்டன் ஃப்ரை கலருக்கு வரணும். கோல்டன் கலருக்கு வரணும் ஃப்ரை பண்ணுறது. பிரியாணியில் நம்ம எந்தளவுக்கு ஆனியன்ஸ் ஆட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அது ரெடி ஆகிட்டு இருக்கிறப்போ நம்ம இந்த சைடில் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா கீயில் வந்துட்டு ஆனியன்ஸ் வந்துட்டு ஃப்ரை பண்ணுறோம். இது வந்துட்டு எதுக்குன்னா லாஸ்ட்டாக வந்துட்டு பிரியாணியில் வந்துட்டு தூவுறதுக்கு. இதில் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெயில் வந்துட்டு அப்படியே பொரிச்சு எடுப்பாங்க. நம்ம வந்துட்டு இப்படி பண்ணலாம். இதில் வந்துட்டு முந்திரி, திராட்சை இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இப்போது புதினா வந்துட்டு கைப்பிடி போட்டு இதில் சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணி இது நல்லா மிக்சியில் அடித்து இதையும் நம்ம பிரியாணிக்கு தான் போட போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கிட்டால் போதும். இப்போ அரைச்சிட்டு எடுத்து நம்ம அந்த இதில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். நைஸாக வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு நல்லா பேஸ்ட்டாக வேணுனாலும் அப்படியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தென் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஆனியன் வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகிட்டு இது நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம இது பண்ணணும். நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது பண்ணுறப்பவே உங்களுக்கு இதோட ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இது வந்துருக்கும். நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நம்ம பண்ணலாம். இது நல்லா இது இப்போ ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இந்த டைமில் வந்து தக்காளி வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஆனியன் நல்லா ப்ரௌனிஷ் கலர் வந்ததுக்கப்புறம் இதில் வந்துட்டு கேஷ்நட் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம இந்த ட்ரை கிரேப்ஸையும் போட்டுக்கலாம். இது ஜஸ்ட் ஃப்ரை பண்ணி நீங்கள் வச்சுட்டா போதும், லாஸ்ட்டாக போட்டால் போதும் பிரியாணியில். அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு ரெடி ஆகிட்டு தக்காளி போட்டு நல்லா சூடாகணும். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு நல்லா இதுவாகிட்டு தக்காளி போட்டது. இந்த டைமில் நம்ம வந்துட்டு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். அது பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி ஒரு உரமாச்சுன்னா அது லாஸ்ட்டில் ரைஸ் பண்ண போகிறோம். இப்போது சிக்கன் போட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் பண்ணி கொடுக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி நம்ம நல்லா இப்படி பண்ணிடுவோம்.
நெக்ஸ்ட்டு என்ன தூள்? பிரியாணி தூள். பிரியாணி தூள் ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா. கரம் மசாலா. சோம்பு 1 ஸ்பூன். மஞ்சத்தூள். ஊற வச்சுக்கோங்க. 2 டம்ளரு, 1 டம்ளருக்கு 1.25 வாட்டர் அந்த டம்ளர் ஆட் பண்ண போகிறேங்க. நல்லா வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போதான் சிக்கன் நல்லா இருக்கும். அஞ்சு டம்ளர் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். ஓகே, ரைஸ் போட்டாச்சு. அதில் வீடா? ஓகே, நல்லா கொதிச்சிருச்சு போல. இப்போ தண்ணி கொதிச்சோன்னா ரைஸ் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம்.